ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் பெற அவர்களை வணங்கி அனைவரும் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வெறும் யாத்திரைகள் செல்வதையும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை விட எந்த ஆன்மீக பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? நம் நாட்டில் பல இடங்களுக்கு செல்லும் போது கோவில்களில் கூடும் பெரும் கூட்டங்களையும் இறைவனின் மகிமையை பாடும் பஜனைகள் மற்றும் நாம சங்கீர்த்தனங்கள் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதையும் இறைவனின் வழியில் போதிக்கும் மகான்கள் மற்றும் ஆன்மீக ஆசிரியர்களை சுற்றி மக்கள் திரள்வதை நாம் காணலாம். இதை பார்த்து இது பக்தியும் புனிதமும் நிறைந்த நாடு என்று ஒருவர் எண்ணலாம். ஆனால் உள்ளார்ந்த மாற்றம் இல்லாமல் செயல்படும் இத்தகைய செயல்கள் வெறும் சடங்குகள் ஆகும் வெளிப்பாட்டுக்காக செய்யப்படும் செயல்களாகவும் மாறிவிடலாம். சில கோயிலுக்கு யாத்திரைக்கும் செல்வதையும் காட்டிலும் அங்குள்ள கடைகளில் பொருள்களை வாங்குவதிலேயே அதிக ஆர்வம் காட்டலாம். அதே நேரத்தில் தங்களிடம் தொடர்ந்து இருக்கும் தவறான பழக்கங்களை நிறுத்துவதில் அக்கறை காட்டாமல் இருக்கலாம். இறைவனை பற்றிய அடிப்படை உண்மை புரிந்து கொள்ளாமல் அந்த உணர்வை பெறுவதற்கு ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் விரதங்கள், நோன்புகள், விழிப்புகள் போன்றவற்றை வெறுமனே பிறரை பின்பற்றி இயந்திரத்தனமாக செய்வது நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குவதாகிவிடும். இயற்கை உயிருடன் இருப்பதை உணர வேண்டும். ஏனெனில் இறைவனே உயிரின் ஆதாரம். இயற்கை நிலைத்திருப்பதாக தோன்றுகிறது. ஏனெனில் இறைவன் நித்தியமானவர். இயற்கை என்பது இறைவனின் பிரதிபலிப்பே. உயிரற்றதாக தோன்றும் இயற்கைக்கு ஒழுங்கையும் நோக்கத்தையும் நேர்மையும் இயக்கத்தையும் அளிப்பவர் இறைவனே. அந்த இயக்கும் சக்தி இல்லையெனில் இயற்கை தன்னால் இயங்க முடியாது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உரை பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு. ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு சிறிய உயிரிலும், பெரிய உயிரிலும் இறைவனின் தடத்தை நீங்கள் காணும்போது இயற்கை சுரண்டப்பட வேண்டிய ஒன்றாக அல்ல, வழிபட வேண்டிய இறைவனின் வெளிப்பாடாக உங்களுக்கு தோன்றும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். எளிய கருத்து: கோவிலுக்கு செல்வது மட்டும் ஆன்மீகம் அல்ல, பஜனை செய்வது மட்டும் ஆன்மீகம் அல்ல, விரதம் இருப்பது மட்டும் ஆன்மீகம் அல்ல, இறைவனின் பாடல்களை கேட்பது மட்டும் அபிஷேகம் செய்வதும் ஆன்மீகம் அல்ல. நமது எண்ணங்கள், பழக்கங்கள், செயல்கள் மற்றும் நடத்தையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. வெளிப்புற சடங்குகளை விட உள்ளார்ந்த மாற்றமே முக்கியம். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.